Hi viewers, welcome back to Kavya and Papu's Kitchen. So இன்னைக்கு வந்து டே 2 ஓட அபு தாபி vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அபு தாபியை தேடி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா யாஸ் ஐலாண்டில் இருக்கிற அங்கேயே இருக்கிற ஃபெராரி வேர்ல்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஃபெராரி வேர்ல்டு, நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபெராரி வேர்ல்டு. ஸோ இப்போ நம்ம ஃபெராரி வேர்ல்டுக்கான டிக்கெட் நம்ம வாங்கியாச்சு. ஸோ 3 டிக்கெட் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ பர் பர்சன் ஒரு டிக்கெட் வந்து 365 dirhams. ஸோ ஒரு திரம் ஈக்குவல் டு 22 rupees நம்ம ஊர் காசில். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பர்சனுக்கு 8,000 rupees கிட்ட ஆயிருக்கு. ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. பட் நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம உலகத்துலேயே ஃபாஸ்டஸ்டான காரை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபெராரி கார். இந்த ஃபெராரி இஸ் அ லக்ஸுரி ஸ்போர்ட்ஸ் கார். இது மேனுஃபேக்சர் இன் இட்டலி. இந்த மாடல் வந்து ஃபெராரி மோன்சா SP1 மாடலோட கார். இந்த கலர் காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப கண்ணை பறிக்கிற ஒரு கலர் காம்பினேஷனாக இருக்குது, கிரே வித் எல்லோ. இந்த ஹார்ஸ் தான் ஃபெராரியோட லோகோ. இட்ஸ் அ பிரான்சிங் ஹார்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபெராரி வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. 11 o'clock தான் ஆரம்பிக்கும். நாங்கள் 10:50 வந்துட்டோம். இன்னும் 10 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஆக்சுவலி இங்கே என்ன சொல்கிறது, ஈத் ஹாலிடேஸ். பட் யாருமே என்ன சொல்கிறது, கூட்டமே இல்லை. எல்லாம் வந்து நம்மளை மாதிரி ஃபாரினர்ஸ் தான் வந்திருக்காங்களே தவிர இந்த ஊருக்காரங்க யாருமே நான் பார்க்கல. இங்கே த வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர் ஃபார்முலா ரோஸாக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஸோ வாங்க போகலாம். Head back, hold on. 头靠后，抓紧扶手。सर सीधा और अपना हाथ थाम के बैठिए. تربيته رؤوسكم إلى الخلف. ஸோ இப்போ இந்த ட்ராக்ல தான் இந்த ஃபாஸ்டஸ்ட் ரோலர் கோஸ்டர்ல தான் நாங்கள் போக போகிறோம். இது வந்து டோட்டலி 1 நிமிஷம் 1 minute 30 seconds சொல்லி 90 seconds இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நாங்கள் போனது வந்து 30 seconds மேலே போன மாதிரி எங்களுக்கு தெரில. ஃபுல்லாக நாங்கள் கண்ணை மூடிட்டோம். அதனால் எங்களுக்கு உண்மையாக தெரில எவ்வளோ நேரம் போச்சுன்னு கூட. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்ணை திறந்துட்டு போனோம். ஓ மை காட், இப்படியா ஃபுல் நம்ம
ஆஃப்டர் அந்த அட்வென்ச்சரஸ் ஃபார்முலா ரோஸாக்கு அப்புறம் நானும் எங்கள் அப்பாவும் கோ கார்ட்டிங் வந்திருந்தோம். இந்த கோ கார்ட்டிங் வந்து இட்ஸ் த ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் இன் அபுதாபி. இது வந்து 290 மீட்டர்ஸ் லாங்கான ஒரு கோ கார்ட்டிங் லைன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஓட்டவே தெரியல. எங்கள் அப்பாவை போய் இடிச்சுக்கிட்டே இருந்தேன், அந்த சைட்லலாம் போய் இடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு செகண்ட் டைம் வேறு நாங்கள் திருப்பி வந்திருந்தோம், திருப்பி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நான் நல்லா விளையாடி வந்து அந்த ஒரு லீடர் போர்டெலாம் கூட இருந்துச்சு. அதில் வந்து எங்கள் அப்பா 3rd வாங்கியிருந்தாரு, நான் வந்து 5th ப்ளேஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டில் இதில் வந்து நான் 18th அங்கே போகிறேன், எங்கள் அப்பா பின்னாடியே வராரு. அங்கே செம்மையாக நான் எங்கள் அப்பாவை முட்டி நின்று இந்த மாதிரி நிறைய பல விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ இது வந்து 90 dirhams எக்ஸ்ட்ரா ஆச்சு. அதர் தேன் 365 dirhams தவிர ஈச் 90 dirhams எக்ஸ்ட்ரா ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு காரை பற்றி ஒன்றுமே தெரியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கார் ஓட்டுறேனே. ஸோ இதில் வந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். பட் இதில் வந்து நம்ம நார்மலாக ஓட்டுற கார் மாதிரி கிடையாது, ரேஸ் கார் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு குட் மெமரி அண்ட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கிடச்சிது. நல்லா எங்கள் அப்பாவை போய் முட்டுறேன்னா. ஸோ இந்த டேர்னிங் பாயிண்ட் எல்லாம் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு டேர்ன் பண்ணி போகிறதுக்கு. பட் அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டேன் அதெல்லாம் போகிறதுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி ரேசர் கார் அப்படிங்கிறதால வந்து ஏபி மட்டும்தான் இருந்துச்சு, அதாவது ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக்கு. கிளச்சு சி வந்து காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஸோ இது வந்து கார்ட்டிங் ட்ராக்கோட டாப் வியூ. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா லாங்காக ரொம்ப சுற்றி வளைச்சி போகிற மாதிரி ரொம்ப நல்லா டேர்ன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ 290 மீட்டர்ஸ் இது. இன்னும் 2-3 ரைட் கூட போயிருந்தோம், பட் அது போட முடியல, ரொம்ப வீடியோ லாங் ஆகிடும் அப்படிங்கிறதால எங்களால் போட முடியல. ஸோ நாங்கள் போயிருந்தது ஏப்ரல் மிட் டு மே டைம். சம்மர் அங்கே ரொம்ப கொளுத்துச்சு. ஸோ நாங்கள் ஃபுல்லாக இன்டோரில் தான் போயிருந்தோம். ஸோ இதோட ஃபெராரி வேர்ல்டு முடியுது. நம்ம நெக்ஸ்ட் கிளிப் பார்க்கலாம். ஆஃப்டர் கோ கார்ட்டிங்க்கு அப்புறம் நாங்கள் எஸ்மாலில் இருக்கிற ஒரு 100% நேச்சுரல் ஃப்ரூட் பாப்ஸ் கடைக்கு வந்திருக்கோம். ஸோ என்னெல்லாம் ஃப்ளேவர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸு, அப்புறம் நிறைய வித்தியாசமான ஃப்ளேவர்ஸு, அப்புறம் பாக்ஸ் ஃப்ளேவர்ஸ், பாக்ஸ் ஐஸ்கிரீம், சாக்கோ ஃப்ளேவர்ஸ் அப்படின்னு நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா வாங்கியிருக்கிறது வந்து சார்கோல் லெமன். நமக்கு பிடிக்கி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போது இந்த சார்கோல் லெமனை ட்ரை பண்ணலாம். எனக்கு என்னமோ அந்த ஃப்ளேவர் பிடிக்கவே இல்லை, சார்கோல் டேஸ்ட்டே வரல, ஃபுல்லாக லெமன் தான் டாமினேட்டிங்காக இருந்தது. It's a lemon flavor, that's it. You will not feel the taste of charcoal. அதான் இருக்குது, ஆனால் எனக்கு ஒன்றும் டேஸ்ட் எல்லாம் தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேங்கோ பேஷன், மேங்கோ ஐஸ்கிரீம் அண்ட் பேஷன் ஃப்ரூட் மிக்ஸ் ஆகி நல்லா இருக்கும். பேஷன் ஃப்ரூட் ஆக்சுவலி சாப்பிடல, பட் மேங்கோவோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். ஓவராலாக இந்த ஐஸ்கிரீம் சரியான வேஸ்ட் 20 dirhamsக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு காவ்யா அண்ட் பாப்புஸ் கிச்சன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.